மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த பதிவு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா எலமனூர் கிராமத்துல கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இருக்கும் பசுமன் முத்துராமலிங்கத்தர் அவர்களுடைய அந்த போர்டு அருகே முத்துராமலிங்கத்தர் புகைப்படம் வச்சு ஒரு போர்டு வச்சு அந்த மக்கள் வந்து வழிபட்டு வராங்க. எங்க மக்கள் அந்த போர்டு கிட்ட இன்னைக்கு வம்பு இழுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துல இமானுவேல் அவர்களுடைய புகைப்படம் பொறித்த ஒரு போர்டை கொண்டு வச்சு அருகருகே வச்சு வம்பு இழுக்கணும்னு சொல்லி அவங்க தான் இதை பண்ணிருக்காங்க. அதுவும் தயாரா வந்திருக்காங்க. போர்டு வைக்கும் போது யாராவது தடுத்தா அவர்களை தாக்கணும் அப்படின்னு சொல்லி மிளகா பொடி கற்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்க முக்குளத்தூர் மக்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமா நாங்க வந்து போர்டு வச்சிருக்கோம், எங்க பக்கத்தை கொண்டு நீ ஏன் போர்டு வைக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனடியா காவல்துறை வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம். தற்போது அப்பவே அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு 2 மாவட்ட போலீஸ் 3 மாவட்ட போலீஸ் அங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இரு மக்களும் அந்த இடத்துல வந்து மோதி இருக்காங்க. இரு மக்களும் மோதி 2 பேருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதுல வந்து ஒருதலைபட்சமா எங்க சமுதாய மக்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்துவதாக தகவல் வந்திருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்றேன், தென் மாவட்டம் முழுவதும் வந்து தொடர்ந்து நாங்க வந்து பாதிக்கப்பட்டு வரோம். இதுல தப்பு யார் மேலன்னு சொல்லி கவர்மெண்ட் விசாரிக்கணும். நீங்க விசாரிச்சாலே தெரியும். போர்டை கொண்டு போய் யாரு இத்தனை வருஷம் இல்லாத ஒரு நிகழ்வு வேண்டுமென்றே வம்புலுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் போய் போர்டை வச்சு இந்த கலவரத்துக்கு வந்து காரணமா இருந்திருக்காங்க. உடனடியாக தடுத்து வந்து பெண்கள் மீது எல்லாம் தாக்குதல் நடந்ததாக வந்து தகவல் வந்திருக்கு. தென் மாவட்டம் முழுவதும் போராட்ட களமாக மாற்றுவதற்கு அரசு வழிவகுத்துறாம உடனடியாக, அதாவது பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு ஊர்ல உள்ள பெரியவர்களை பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அத்தனை பேர் நாங்க கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த எதிர்தரப்புல உள்ளவர்களை தாக்கிய இளைஞர்களை தாக்கின அதை நான் உண்மையா கண்டிக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் மீது அந்த வீடியோல உள்ள இளைஞர்கள் மீது இருதரப்பும் உள்ள யார் யாரு தாக்குனாங்களோ 2 பேர் மீது நடவடிக்கை எடுங்க. அப்பாவிகள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்க, எஃப்ஐஆர் போடாதீங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா வந்து மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நான் முக்குளத்தூர் மக்களுக்கு அந்த எலமனூர் கிராம மக்களுக்கும் நான் வந்து சொல்ல ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சொன்னதுதான், சிசிடி கேமரா மாட்டுங்க. தொடர்ந்து உங்ககிட்ட வந்து வம்புலுக்காங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்குது பெருசு இல்ல. அப்பவே சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே அந்த போர்டு கிட்ட சிசிடி கேமரா மாட்டுங்கன்னு சொல்லி நீங்க யாரும் மாட்டல. காலையில இந்த நிகழ்வு நடக்கு அப்படின்னு சொன்னா உடனடியா தகவல் கொடுத்திருக்கலாம் காவல்துறைக்கு. இப்போ அந்த காவல் நிலையத்துல வந்து யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா எஸ்பிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். தாசில்தார் வருவாய்த்துறை கூட்டு வந்து அவங்க வந்து அகற்றிருப்பாங்க. அவசரப்பட்டு சண்டை போட்டா இப்போ குற்றம் நீங்க தான் செஞ்சீங்க அப்படின்னு மாத்துறாங்க. இவங்க தான் வந்து அத்துமீறி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை சொல்றேன். அது எப்படி வந்து ஒரு பட்டியல் சமூக மக்கள் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா உடனடி நடவடிக்கை இப்படி எல்லாம் வந்து இது பண்றாங்க. உடனடியா வந்து முக்குளத்தின் மீது தாக்குதல், எங்களுடைய மக்கள் போராட்டம் நடத்திருக்காங்க, அவர்கள் மீதெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தினா சொல்றாங்க. தயவு செய்து சொல்றேன், மாநில அரசுக்கு சொல்றேன், உடனடியா இதை தடுத்து நிறுத்துங்க. அந்த எலமனூர்ல எங்க மக்கள் மீது எந்த காரணத்தை கொண்டு பொய் வழக்குகளோ தாக்குதல்களோ ஈடுபட்டா மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் வந்து எங்களுடைய முக்குளத்தரை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி இதன் மூலம் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். முழுக்க திட்டமிட்டு நிம்மதியா இருந்த மக்களிடையே ஒரு போர்டை கொண்டு போய் வம்பிழுத்தது அந்த மக்கள். முதல்ல அவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைங்க. வேண்டுமென்றே வம்பிழுத்து தான் இந்த விஷயம் நடந்தது. அது வெளியூர்ல இருந்து எப்படி இவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க, பக்கத்து கிராமங்கள்ல இருந்து அந்த சாதியை சேர்ந்தவங்க எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க? எங்க மக்களை அனுமதிக்காம அவங்களை மட்டும் எப்படி போலீஸ் உள்ள விட்டீங்க? ஏதோ போலீஸ் மத்தியிலேயே போர்டு வைக்காங்க. அப்ப வன்முறையை யார் விரும்புறா? அதனால வந்து மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுங்க. இந்த விடயத்துல பொய் வழக்குகளோ எங்க மக்கள் மீதோ வந்து காவல்துறை அத்துமீறிச்சு அப்படின்னீங்கன்னா மாபெரும் போராட்டமா தென் மாவட்டம் வந்து இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல.